ரெட் கார்டு குடுக்காம இவங்கள எவிக்ஷன் பண்ணியிருக்கலாம். ரெட் கார்டு குடுத்து இவங்க ஃப்யூச்சருக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னு எவ்ரிவேர் இட் மீன் ட்விட்டர், யூடியூப் அண்டு ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையுமே சோஷியல் மீடியாவில் அதிகமாக இவங்க ரெட் கார்டு வாங்கினதுலேருந்து சில பேர் வந்து ரெட் கார்டு கொடுத்தது ஓகே, நாங்கள் அந்த ரெட் கார்டுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறோம், இவங்க 2 பேரும் பிபி ஹவுஸை விட்டு வெளியே வந்ததுக்கு நாங்கள் பட்டாசு வெடிக்கிறோம், ரொம்ப ஓவராக வந்து ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப ஜாலியாக இவங்க 2 பேர் எவிக்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோன்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்னென்னா, இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்காம எவிக்ஷன் பண்ணியிருந்தா இவங்க ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் நல்லதாக இருந்திருக்கும், இப்போ இவங்க ஃப்யூச்சரே போன மாதிரி பேசுகிறாங்க. யார் ஃப்யூச்சரும் யாராலையும் எப்பயுமே போகாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ண முடியும். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் லைஃப் இருக்குது. சம் குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிற மாதிரி இவங்களை எவிக்ட் பண்ணியிருந்தா ஏற்கனவே பிபி ஹவுஸில் எவிக்ட் ஆனவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியாது. ஆல்ரெடி எவிக்ட் ஆனவங்க அவங்க வந்து கேமை சரியாக விளையாடாமல் இருந்திருக்கலாம், இல்லை மிஸ்பிஹேவியர் வாய் வார்த்தையில் சண்டை போட்டிருக்கலாம், ஆடியன்ஸுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனுக்கு ஓட்டு கம்மியாகி அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. இவங்களுடைய கேஸ் அப்படி கிடையாது. இவங்க வந்து வயலன்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த வயலன்ஸில் வந்து என்கேஜ் ஆகியிருக்காங்க. வாயால் பேசி சண்டை போடுறது ஒரு விதம், பட் ஒருத்தவங்களை வந்து எட்டி உதைச்சோ ஃபிசிக்கலி அவங்கள அப்யூஸ் பண்ணுறது வந்து தப்பானது. அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்குறாங்க. இவங்களை எவிக்ட் பண்ண முடியல. எவிக்ஷனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த காரே ரொம்ப சின்ன காரு, அதில் வந்து ரொம்ப குண்டானவங்க ஒல்லியானவங்க எத்தனை பேர் அது உள்ளே போக முடியும்? எப்படியோ அவங்க போய் ஒரு சீட்டை பிடிச்சி உக்காந்துட்டாங்க. சரி, வாய் வார்த்தையில் சண்டை போட்டாங்களா, ஓகே, நீ திட்டு நான் திட்டு என்ன வேணாலும் திட்டிக்குங்க, அசிங்கப்படுத்திக்குங்க, எப்படியோ வாய் வார்த்தையோடு நிறுத்திக்கோங்க. அது இல்லாத ஒருத்தவங்களை எட்டி உதைச்சி அந்த கதவு திறந்து அவங்கள கீழே தள்ளுறது வந்து தப்பானது. அது வைலன்ஸ். அந்த வைலன்ஸை தான் வந்து இவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்குறாங்களே தவிர இவங்க எவிக்ட் பண்ணால் அது நியாயமானதா தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.